தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பாக அம்பாசமுத்திரம் ஒன்றியம், களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகளுக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 436 கோடி ரூபாய் மதிப்பில் அடிக்கல் நாட்டுள்ளது என்று இன்று மட்டும் மொத்தம் 572 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த மேடையில துவங்கி வைப்பதில் பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் பிடித்த ஊர் அது நம்முடைய திருநெல்வேலியும் ஒன்று. திருநெல்வேலியில் நீர்ப்பாசனத்திற்கு அணைகளை கட்டி விவசாயத்தை ஊக்குவித்தவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அத்தகைய திருநெல்வேலியை இன்றைக்கு நவீனமயமாக்கி தமிழ்நாட்டுடைய முக்கியமான மாநகரமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வளர்த்தெடுத்து வருகின்றார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று சுமார் 572 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இன்று திறந்து வைக்கின்றோம். இந்த திட்டங்களை பற்றி நான் குறிப்பிட விரும்புகின்றேன். திருநெல்வேலியுடைய முக்கிய அடையாளமாக இருக்கும் பெரியார் பேருந்து நிலையத்தை சீரமைத்து மேம்படுத்தும் பணிகள் 85,56 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றன. அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று நாம் திறந்து வைத்துள்ளோம். கழக ஆட்சி அமைந்தது முதல் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கிராம பகுதியில் உள்ள வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக டார்லிங் நகரில் ரூபாய் 6,50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய உள் விளையாட்டு அரங்க கட்டடத்தையும் இங்கே திறந்து வைத்துள்ளோம். இந்த விளையாட்டு அரங்கம் நம்முடைய நெல்லை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பயிற்சி செய்வதற்கு நிச்சயம் உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நெல்லையிலிருந்து இன்னும் நிறைய விளையாட்டு வீரர்கள் உருவாகி வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதேபோல இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வணிக வளாக கட்டடத்தை ரூபாய் 24 கோடி மதிப்பீட்டில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே 2 நிலைகளாக கட்டப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளோம். அதே போல மல்டி லெவல் பார்க்கிங் பெசிலிட்டி பல்லடுக்கு வாகன காப்பக கட்டிடத்தையும் ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் கட்டி இன்று திறந்து வைத்துள்ளோம். மக்களுடைய வசதிக்காக பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகிலேயே நகருடைய மையப்பகுதியில் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள வர்த்தகர்கள் தொழில் முனைவோர்கள் தங்களுடைய கூட்டங்களை நடத்துவதற்கு போதிய இடம் இல்லாத காரணத்தால் மாநகராட்சி வர்த்தக மையம் அருகிலேயே புதிய தொழில் முனைவோர் கூட்ட அரங்கத்தை ரூபாய் 3,69 லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு திறந்து வைத்துள்ளோம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக அம்பாசமுத்திரம் ஒன்றியத்தில் தாமிரபரணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மேலும் மிக மிக முக்கியமான திட்டமாக களக்காடு நகராட்சி மற்றும் மாவட்டத்திற்கு உட்பட்ட 7 பேரூராட்சியுடைய குடிநீர் தேவையை தீர்க்க ரூபாய் 436 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் அமைய அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அது தவிர ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாகவும் புதிய கட்டடங்களுக்கு இங்கே அடிக்கல் நாட்டியுள்ளோம். இங்கே திருநெல்வேலி மாநகரத்திற்கான திட்டமும் இருக்கின்றது. திருநெல்வேலியில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கான திட்டங்களையும் இதே மேடையில் செயல்படுத்துகின்றோம். இதன் மூலம் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கிராமம் முதல் நகரம் வரை நம்முடைய திராவிட மாடல் அரசு ஒரே சீராக செய்து வருகின்றது. கடந்த 10 ஆண்டுகளை விட திருநெல்வேலியுடைய வளர்ச்சி கடந்த 2.5 ஆண்டுகளில் பன்மடங்காக உயர்ந்திருப்பதை நீங்கள் உங்களை கண்முன்னே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதன்படிதான் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இது திருநெல்வேலிக்கு 100% பொருந்தும். அந்த வகையில் மக்களுடன் மக்களான கழகமும் சரி கழக அரசும் சரி என்றைக்கும் இணைந்து நிற்கும். இங்கு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் பெய்த மிகப்பெரிய வரலாறு காணது மழை வெள்ளம். அது திருநெல்வேலியே புரட்டி போட்டது. நானும் 3 நாட்கள் இங்கதான் தங்கியிருந்தேன், உங்களோட தங்கியிருந்தேன். மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையினுடைய மீட்பு பணிகளை நிறைவு செய்த ஓரிரு நாட்களாகவே இந்த தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புடைய மீட்பு பணியில நாம கிளம்பியிருக்கிறோம். அரசுக்கு தோளோடு தோல் நிற்கும் விதமாக நம்முடைய திருநெல்வேலி மக்கள் அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கினார்கள். இன்று ரெனோவேஷன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திறக்கப்பட்டுள்ள இந்த பெரியார் பேருந்து நிலையம் மழை வெள்ளத்தால் சூழ்நிலை அனைவரும் பார்த்திருப்பாங்க. அந்த மழை நேரத்திலும் இரவோடு இரவாக மழை வெள்ளத்தை அப்புறப்படுத்தி மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த புகைப்படத்தையும் தமிழ்நாடு அரசினுடைய செய்தித்துறை சார்பாக நாங்கள் பதிவு செய்தோம். மழை வெள்ள பாதிப்புகளை அறிந்தவுடன்
அனைத்து அரசு எந்திரங்களையும் முடக்கிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக திருநெல்வேலிக்கு வந்து பார்வையிட்டு மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தார்கள். வகையில் வரையில் நாமும் நம்முடைய அமைச்சர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் தூய்மை பணியாளர்களும் கடைசி வரை நின்று பணியாற்றுவதை இம்மாவட்ட மக்கள் நகர மக்கள் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. அந்த மழை வெள்ள சமயத்தில் இப்படி ஒவ்வொருவரும் ஆற்றிய பணிகளால் தான் திருநெல்வேலியை 3 நாட்களில் நாம் அந்த வெள்ளத்தில் இருந்து மீட்டெடுத்தோம். நம்முடைய திருநெல்வேலி நெல் விளையும் பூமியாக மட்டும் இருக்கக்கூடாது, சொல் விளையும் பூமியாக இருக்க வேண்டும் என்று 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் திறந்து வைத்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கழகமும் திராவிட மாடல் அரசும் திருநெல்வேலி மக்களுடன் இன்றும் போல் என்றும் உடன் இருக்கும் என்பதை நான் இன்றைக்கு உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன். 5 ஆண்டுகள்ல 6 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு வரியாக செலுத்தியிருக்கிறது. 5 ஆண்டுல 6 லட்சம் ரூபாய் வரியாக கட்டியிருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு. ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு திருப்பி தந்திருப்பது இந்த 5 ஆண்டுகள்ல வெறும் 1,50,000 கோடி தான். நாம கொடுத்தது 6 லட்சம் கோடி, திருப்பி வந்திருப்பது 1,50,000 கோடி. தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு வரி கட்டுறோம். நாம கொடுக்கக்கூடிய 1 ரூபாய் வரிக்கு ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி கொடுப்பது வெறும் 28 காசு. இந்த சூழ்நிலையும் நம்முடைய அரசு மக்களுக்கு தேவையான ஏராளமான திட்டங்களை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. வெள்ள நிவாரணமாக ஒன்றிய அரசு இதுவரை 1 ரூபாய் கூட தராத சூழலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெள்ளத்தால் மழையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 6,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இன்று நமது கழக அரசு திட்டங்களால் பயன்பெறாத குடும்பங்களே தமிழ்நாட்டில் இல்லை என்ற அளவுக்கு திட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை சிறப்பாகவும் செய்து கொண்டு வருகின்றோம். அதில் முக்கியமாக ரூபாய் 1,15 லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் உயர்கல்விக்கு செல்லும் 2,72,000 அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற புதுமை பெண் திட்டம். இன்னொரு மிக முக்கிய திட்டம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இந்த 2.5 வருஷத்துல இந்த திட்டத்தில் மட்டும் 450 கோடி பயணங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நீங்க பயனடைஞ்சிருக்கிறீங்க. அதே போல 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் மாணவர்கள் அவங்க அத்தனை பேருக்கும் காலை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் 17 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இவையெல்லாம் கழக அரசுடைய சாதனைகள்ல ஒரு துளிகளை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கும் தேவையான ஒவ்வொன்றையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்பது போல எல்லா ஊருக்கும் எல்லாம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தருகிறார்கள். சென்னையில் இருக்கிறது நெல்லையிலும் இருக்க வேண்டும், நெல்லையில கிடப்பது தென்காசியிலும் இருக்க வேண்டும். இதுதான் திராவிட மாடல் அரசு. இந்த நேரத்தினுடைய அமைச்சர் நேரு அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் கழகத்திற்கு மட்டும் முதன்மை செயலாளர் கிடையாது, களத்திலையும் முதன்மையான கள வீரர், மக்கள் பணியில முதன்மையாக நிற்கிறவர். திருநெல்வேலிக்கு மட்டுமல்லாது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநகராட்சிக்கும் திட்டங்களை தந்து நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள். நமது திராவிட மாடல் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்றும் நெல்லையின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.